நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் நிர்மலா. எல்லா பெண்களும் அழகாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த அழகே ஆபத்தாக மாறி என் வாழ்க்கையை நாசமாக்கி என்னை படு பாதாளத்தில் தள்ளிவிட போகுதுன்றத நான் அப்போது நினைக்கவே இல்லை. நான் ஒரு கிராமத்தில் பிறந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அப்பா அம்மா அப்புறம் எனக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க. அண்ணனை மட்டும் அளவுக்கு அதிகமாகவே படிக்க வச்சாங்க. சொல்லப்போனால் எங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று எங்கள் அண்ணனை படிக்க வச்சாங்க. ஆனால் என்னன்னு தெரில, என் படிப்பை மட்டும் பாதியிலே நிறுத்தி வீட்டுக்குள்ளே முடக்கிட்டாங்க. அப்போ இருந்த மனநிலையில் நானும் வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்தேன். என்னோடய அண்ணனும் படிப்பை முடிச்சுட்டு நல்ல வேலையிலையும் போய் சேர்ந்துட்டான். அவனோட வேலை செஞ்ச ஒரு பொண்ணை காதலித்து கல்யாணமும் செஞ்சுக்கிட்டான். அப்புறம் டவுனுக்கு போய் குடி போயிட்டான். பெத்த மகன் நம்மளை கடைசி காலத்தில் உட்கார வச்சு நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அவர்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் விற்று எங்கள் அண்ணனை படிக்க வச்சார். ஆனால் அவனும் எங்கள் வீட்டை விட்டுட்டு டவுனில் போய் குடி போயிட்டான். அந்த வருத்தத்திலேயே எங்கள் அப்பா இறந்தும் போயிட்டார். அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் முடித்து எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து, இதை பார் நிர்மலா, நான் அம்மாவை என் கூட அழைச்சிட்டு போகிறேன், அவங்கள நல்லா பார்த்துக்குவேன். ஆனால் உன்னை என்னால் அழைச்சிட்டு போக முடியாது. உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய செய்முறைகளையும் எனக்கு செய்ய என் மனைவிக்கும் விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை. என் மனைவியை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, எனக்கும் குடும்பம் பிள்ளையும் ஆயிடுச்சு. உன்னை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு பொருளாதாரமும் இல்லை. உன்னை நான் எங்கேயாவது வேலைக்கு சேர்த்துட்றேன், உனக்கு பிடிச்ச பையனாக பார்த்து நீயே கல்யாணம் செஞ்சுக்கோ, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. எங்களோட இயலாமையை நினச்சி அழுவுறதா இல்லை வேறு என்ன செய்ய முடியும்? இதை கேட்டுக்கிட்டு இருந்த எங்கள் மாமா பேச ஆரம்பித்தார். எங்கள் அம்மாக்கிட்ட, அக்கா, கல்யாணம் ஆகி பல வருஷமாக நான் குழந்தை இல்லாமல் இருக்கேன். நான் நிர்மலாவை என் கூட அழைச்சிக்கிட்டு போகிறேன். நேரம் வரும்போது நானே கல்யாணமும் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்டு எங்கள் அம்மாவுக்கு இதில் விருப்பம் இல்லை தான். ஆனால் இதை விட்டால் அவங்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும்? எங்கேயோ போய் கண்காண நேரத்தில் கஷ்டப்படுறத விட தான் சொந்த தம்பி கூட அவனோட அரவணைப்பில் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நம்பினாங்க. அதனால் கடைசியாக இருந்த ஒரே ஒரு வீட்டையும் விற்று என்னோடய கல்யாண செலவுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாக்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. அம்மா அண்ணன் கூடயே போக நான் மாமா கூடயே மும்பைக்கு குடியேறினேன். மாமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே மும்பையில் தான் வேலை பார்த்தாரு. அங்கேயே கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாரு. அவர் எங்கள் அம்மா கூட பிறந்த தம்பி. வருஷத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி 2 முறை எங்களை பார்க்குறதுக்கு வருவார். வரும்போது எனக்கான துணிமணி அவர் தான் வாங்கிட்டு வருவார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியான பல கனவுகளோட அம்மாக்கிட்டேருந்து விடைபெற்று நான் மாமாவோட போக தயாரானேன். அப்போது எனக்கு 15 வயசு. எனக்கு அப்போது தெரியாது அம்மாவை அன்னைக்கு தான் நான் கடைசியாக பார்ப்பேன் அப்படின்னு. நானும் மாமாவோட வீட்டுக்கு வந்துட்டேன். வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஆனாலும் 2 ரூம் இருந்துச்சு. ஒன்றில் மாமாவும் அத்தையும் இருந்தாங்க, இன்னொன்றில் எனக்காக ஒதுக்கி கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் அத்தை மாமா கிட்ட எதுக்காக அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, மாமாவும் தாங்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்து இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பணத்தை பார்த்து சந்தோஷத்தில் அவங்க ஒன்றுமே பேசலை. ஆரம்பத்தில் அந்த நகரத்து வாழ்க்கை எனக்கு நரகமாக தான் இருந்துச்சு. கிராமத்தில் ஓடி ஆடி திரிஞ்ச எனக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. போக போக வேறு வழி இல்லாமல் நானும் அந்த வாழ்க்கையை பழகிக்கிட்டேன். மாமா அடிக்கடி வேலை விஷயமாக வெளியூர் போயிட்டு விடுவார். அப்படி போகும்போது 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் திரும்பவே வருவார். அத்தை அன்பாக இல்லாட்டினாலும் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்ல. சொல்லப்போனால் நான் அங்கே இருப்பது அவங்களுக்கு சந்தோஷமே. ஏன்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிறேன். அதனால தான் அவங்க இலவசமாகவே ஒரு வேலைக்காரி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. மாமா வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு.
இப்போது எனக்கு வயசு 18 வந்துருச்சு. அழகு பதுமையாக வளர்ந்து நின்னேன். அத்தைக்கு ஒரு தம்பியும் இருந்தார். எப்பயாவது வீட்டுக்கு வந்துட்டு போவார். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவர் பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருந்தாலும் என்கிட்ட ரொம்பவும் அன்பாக பழகினார். ஏனோ தெரியல, அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சுது அது காதல்னு. அவரோட பேர் குமரேசன். அவருக்கும் என் மேலே ஆசை இருந்தது அப்படின்றத போக போக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் அவரோட காதலை என்கிட்ட வந்து சொன்னார். நானும் அதுக்கு சம்மதித்தேன். மாமா கிட்ட அதை மறைக்க மனசு இல்லாமல் அவரை பற்றி சொல்ல மாமாவும் சந்தோஷப்பட்டார். அப்புறம் என்கிட்ட இது அத்தைக்கு தெரிய வேண்டாம், நேரம் வரும்போது நானே பேசி உன்னை கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி ஃபோன்லேயே சொன்னார். மாமா வீட்டில் இல்லாத சமயத்தில் சில நாட்கள் அத்தை தன்னோட தோழிகளை பார்க்குறதுக்காக வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரங்களில் வெளியில் போவாங்க. இப்படி நைட் டைமில் வெளியில் போகும்போது அவங்க திரும்ப ஒரு டைம் வர்ற நேரம் பொழுதே விடிஞ்சிடும். வந்து என்கிட்ட இதை பற்றி உன்னோட மாமா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இந்த நகரத்து வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் போலன்னு சொல்லிட்டு அதை நினச்சி நான் எதையும் அவர்கிட்ட சொல்கிறதே இல்லை. நானும் அதிகமாக வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு மட்டும் எப்பயாச்சும் போயிட்டு வருவேன். மற்ற நேரங்களில் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா என் அத்தை என்னை கூட்டிகிட்டு போவாங்க. என்னோடய காதலும் ரகசியமாகவே வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. குமரேசனை எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போனதால் மனசளவில் அவரை பற்றியும் அவரோட வாழவிருக்கிற அந்த வாழ்க்கையை பற்றின கனவு என் நெஞ்சுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அக்கா வீடு அப்படின்றதால அவர் அடிக்கடி வந்து பார்க்குறது பேசுகிறது எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வீட்டில் நானும் அத்தை மட்டும்தான் இருந்தோம். அத்தை சீக்கிரமாகவே போயிட்டு படுத்துக்கிட்டாங்க. மாமாவும் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டார். நானும் யாராக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கதவை திறந்தேன். அங்கே முரட்டுத்தனமாக ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தான். அவனை பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. கண்கள் செவந்து பெரிய மீசையோடு இருந்தான் அந்த ஆள். நான் கதவை மூடுறதுக்கு ட்ரை பண்ணேன். அவரோட சாதாரணமாக கதவை தள்ளிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான், அத்தையோட பேரை சொல்லிக்கிட்டே. நானும் அவங்களோட உருவத்தை பார்த்து ஒதுங்கி போயிட்டேன். அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தான். அவனோட குரல் கேட்டு அத்தையும் எழுந்திரிச்சு வெளியில் வந்தாங்க. அவரை பார்த்ததும் பதட்டம் அடைஞ்ச என் அத்தை என்னை சமையல் அறைக்கு போகும்படி கண்ணால் சைகை காட்டினாங்க. நானும் அங்கே போக அவரும் என்னை பின்தொடர்ந்து சமையல் அறைக்கு வந்தாங்க. வந்துட்டு என் அத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதை பாரு, நீ ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இங்கேயே பாரு, என் ரூமுக்கு மட்டும் வராத அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு துண்டு இஞ்சியை எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்புறம் அவரையும் கூட்டிகிட்டு தன்னோட ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை தாப்பா போட்டுக்கிட்டாங்க. நானும் அவர் யாராக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் கழித்து ரூமில் இருந்து என்னை கூப்பிட்டாங்க அத்தை. நானும் என்னன்னு சொல்லி கேட்க ரூமை திறந்தேன். ரூமை சுத்தம் பண்ண சொன்னாங்க. அங்கே கடித்து துப்பப்பட்டிருந்த அந்த இஞ்சி துண்டு கிடந்தது. அத்தையோட தலைமுடி களைஞ்சி எல்லா ட்ரெஸ்ஸும் களைஞ்சிருந்துச்சு. எனக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சு இங்கே என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. நானும் ஒன்றும் சொல்லாமல் ரூமை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த முரட்டு ஆளும் என்னையே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த முரட்டாள் அத்தையோட ரூமை விட்டு வெளியில் வந்தான். கரெக்டாக அவன் வெளில வர்றதுக்கும் குமரேசன் வர்றதுக்கும் சரியாக இருந்துச்சு. குமரேசன் அவனை பார்த்து ரொம்ப கோவமாக, இவன் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவங்க அக்கா கிட்ட போயிட்டு 2 பேருமே சத்தம் போட்டு கோவமாக ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து விட்டு கேட்கலான்ட்டு பார்த்தேன். எனக்கு அது காதில் விழுவவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் குமரேசனும் கோவமாக அங்கேருந்து அவங்க அக்காட்ட சண்டை போட்டு போயிட்டாப்புல. அத்தை மட்டும் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. நானும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க என் மேலே கோவப்பட்டு எல்லாமே ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுந்தாங்க. நானும் ஒன்றும் புரியாமல் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ரூமுக்கு போயிட்டு படுத்துக்கிட்டேன். மறுநாள் காலையில் எங்கள் அத்தை என்கிட்ட வந்து, உங்ககிட்ட ஒரு நல்ல துணிமலையில் இருந்துன்னா அதை போட்டுக்கோ, நாம் ஒரு ரிலேஷனை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அத்தையோட கோபம் தணிஞ்சிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனதே சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரியே நானும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன். அவங்களோடையே புறப்பட்டேன். போகிற வழியில் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவரோட நகரத்துக்கு ஒரு மையப்பகுதிக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே மக்கள் நடமாட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. அதிகமாக வீட்டை விட்டு வெளியே வராதால் அது எனக்கு எந்த இடம் அப்படின்றதும் தெரில. ஒரு இடத்துல 2 பேரும் இறங்கினதுக்கப்புறம்
ஒரு வீட்டோட கதவை தட்டினாங்க அத்தை. அந்த வீட்டிலேருந்து ஒரு நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தங்க வந்தாங்க. அத்தையை பார்த்து அவங்க சிரித்தாங்க. ஒரு பையையும் அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் அத்தை, என்கிட்ட நீ இங்கேயே இரு, நான் வேற ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு பாட்டு வந்துட்டு உன்னை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க சரின்னு சொன்னதுக்கு தலையாட்டினேன். அப்புறம் அந்த நடுத்தர வயது பெண்மணி என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. வீடு முகப்பில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் உள்ளே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நிறைய ரூம்லாம் இருந்துச்சு. அங்கே ஆண்களும் பெண்களும் அங்கு இங்குமா போயிட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணி ஹிந்தி மட்டுமே பேசினாங்க. என்னை ஒரு இடத்துல உட்கார சொல்லி சைகை காமிக்க நானும் அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். நானும் அங்கே உள்ளவங்களை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த இடமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுச்சு. அரைகுறை ஆடையோட பெண்கள் வலம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. சில ஆண்கள் போதையில் தள்ளாடிக்கிட்டு அவங்களோட பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக அந்த நடுத்தர வயது பெண்மணிக்கிட்ட நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க ஏதோ பேசிக்கிட்டு வேகமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியாமல் நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே இருந்த பெண்மணியில் ஒரு பெண்ணோட பெயரை சொல்லி, இங்கே வா, இவளுக்கு நான் சொல்கிறத தமிழில் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட பேர் கல்யாணி. அந்த நடுத்தர வயது பெண்மணி கல்யாணிக்கிட்ட ஏதேதோ சொல்ல என்கிட்ட அதை விளக்கி சொன்னாங்க. பாரம்மா, உன்னோட அத்தை உன்னை இங்கேயே பணத்தை வாங்கிக்கிட்டு விற்றுட்டு போயிட்டாங்க. நீ இங்கேருந்து போக முடியாது, சரியா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி நீ கேட்டு நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே எனக்கு தலையை பிடிச்சிக்கிட்டு அழுகிற மாதிரி நான் ரொம்பவே அழுதுட்டேன். நான் அழுகிறத பார்த்து அங்கே இருந்த யாருமே கண்டுக்கல. ஏன்னா அது மாதிரி நிறைய பொண்ணுங்க டெய்லி அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு போல். அவங்க சொன்னதை என்னால் நம்ப முடியல. ஆனால் நம்பாமல் இருக்கவும் முடியல. என் அம்மாவுக்கு அப்புறம் அத்தையோட மேலே தான் நான் அதிகமாக பாசமாக இருந்தேன். ஆனால் அவங்களே இப்படிப்பட்ட காரியத்தை செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் மும்பையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பெண்களை போய் விற்றுடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரியும். ஆனால் நம்பிக்கை துரோகம் செஞ்சு எதுக்காக என்னை அத்தை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் கூட நான் கலங்கி போய் அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கல்யாணி அக்காக்கிட்ட ஏதேதோ சொல்ல அவங்களும் என்கிட்ட வந்து என்னை பற்றி விசாரிக்க நானும் எல்லாத்தையும் சொன்னேன். அவங்க, இதை பாரு, நீ உன்னை 2 லட்சத்துக்கு வந்து உங்கள் அத்தை விற்றுட்டு போயிட்டாங்க. நீ இங்கேருந்து போகணும் அப்படின்னா இவகிட்ட நீ 3 லட்சம் கொடுத்தா தான் வந்து நீ போக முடியும். அப்படி வேணால் இருந்ததுன்னா கொடுத்துட்டு தாராளமாக போ அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைனா இங்கே 2 வருஷம் அவங்க சொல்கிறத வந்து நீ கேட்டாகணும். உன்னை மாதிரி நிறைய பொண்ணுங்க இங்கே இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு துரோகம் நடந்துருக்கு. அப்படி நடந்து தான் இங்கே வந்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு மட்டும் கனவு காணாத. உன்னை இங்கேயே கொண்டு போட்டால் கூட கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண இடம் கிடையாது. அந்த பெண்மணிக்கு அரசாங்க அதிகாரிகள்லேருந்து அரசியல்வாதி வரைக்கும் பழக்கம் இருக்குது. வீணாக உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. இந்த 2 வருஷம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நீ அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு உனக்கான வாழ்க்கையை தேடிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சிச்சு. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. இது மாதிரியான விஷயங்களை சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னோடய வாழ்க்கையிலே நான் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. 2 நாளாக நான் அழுதுகிட்டே இருந்தேன். இந்த 2 நாட்களும் எனக்கு எந்த சாப்பாடும் கொடுக்கவும் இல்லை. வேறு வழியும் எனக்கு தெரியல. நானாக ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே 2 வருஷம் மட்டும் இருந்துட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துவிட்டேன். அதை விட்டால் எனக்கு வேறு வழியும் இல்லை. இதை போய் நான் கல்யாண அக்காக்கிட்ட சொல்ல அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த முதலாளியான நடுத்தர வயது பெண்மணிகிட்ட இதை சொல்ல, சரி, நல்ல ட்ரெஸ்ஸாக வந்து போட்டுக்க, இவளுக்கு வந்து சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு எனக்கு கொடுத்தாங்க. அன்றைக்கி நைட்டே என்னை அலங்காரம் செஞ்சு வரிசையில் நிற்க சொன்னாங்க. அங்கே இருக்கிற பெண்களும் அவங்களோட மொழியில் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அவங்க பேசுகிறது ஒன்றும் புரியல. அப்படியா இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஓரளவு புரிஞ்சிக்கிச்சு. எனக்கு நடந்த துரோகத்தை நினச்சி என் வாழ்க்கையே வெறுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட கல்யாணி அக்கா வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. உன்னை ஒரு பணக்காரன் இன்றைக்கி நைட்டு வந்து சொல்லியிருக்கான், உன்னை வந்து கூப்பிட்டுருக்கான். போகும்போது நீ இந்த தொழிலுக்கு புதுசு, ஆண்கள்கிட்ட முரணை பிடிக்காத. அப்படி பிடிச்சா அவங்களுக்கு வெறி அதிகமாகி உன்னை காயப்படுத்திடுவாங்க. பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி ஒரு இஞ்சி துண்டையும் என்கிட்ட கொடுத்து, இதை வாயில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. எனக்கு அவங்க சொன்னது ஒன்றுமே புரியல. எதுக்காக இஞ்சி துண்டை கொடுக்குறாங்க அப்படின்றது. நானும் நடைப்பயணமாக போய் ரூமில் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பணக்கார கிழவன் உள்ளே வந்தான்.
என் பக்கத்தில் உக்காந்து அவன் பேச ஆரம்பிக்க வாயிலிருந்து சாராய நாத்தம் வெளில வந்துச்சு. என்னையும் மீறி கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுத்தேன். ஆனால் அவன் அதை கூட கண்டுக்கவே இல்லை. அவனோட வேலையிலேயே அவன் குறியாக இருந்தான். ஒரு கட்டத்தில் அவன்கிட்டருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. கன்னத்தில் அரைஞ்சி என்னை படுக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டான். 2-3 தடவை எனக்கு நரகத்தை காண்பிச்சு விடிஞ்சதுக்கப்புறம் சில ரூபாய் நோட்டுகளை வீசிவிட்டு அங்கேருந்து போயிட்டான். நான் ஏந்திரிச்சு உட்கார கூட தெம்பே இல்லாமல் படுக்கிறத பார்த்த கல்யாணி அக்கா பதறி போய் அவர் தான் எனக்கு காயங்களுக்கு மருந்தெல்லாம் வச்சாங்க. இப்படிப்பட்ட அந்த நரகத்துலேயும் எனக்கு கல்யாணி அக்கா இருக்கிறது ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. நான் குமரேசனோட எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டனோ அத்தனை கனவுலையும் கழிச்சிட்டு போயிட்டான் இந்த பணக்கார கிழவன் அப்படின்னு சொல்லி மீண்டும் 2 நாள் கழித்து அதே நரகம் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை கல்யாணி அக்கா சொன்ன மாதிரி நான் முரண்டெல்லாம் பிடிக்கல. ஒரு மரக்கட்டை போல் நான் படுத்து கிடந்தேன். வந்தவன் எந்த தொந்தரவும் செய்யாமல் அவன் வேலையை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டே இருந்தான். இப்படியே எனக்கு 1 வருஷம் கடந்துருச்சு. இந்த 1 வருஷத்தில் எனக்கு கல்யாணி அக்கா அப்பப்போ ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு தடவை சொல்கிற போதும் ஒரு இஞ்சி துண்டை கொடுத்து வாயில் வச்சுக்க சொல்லுவாங்க. ஒரு முறை அத்தைக்கிட்டேயும் இதே செயலை நான் பார்த்துருக்கேன். இதை பற்றி கல்யாணி அக்காட்ட கேட்க அவங்களும் சிரிச்சுக்கிட்டே போவாங்க. ஆனாலும் அத்தையும் குமரேசனும் அன்னைக்கு நைட்டு என்ன பேசியிருப்பாங்க, எதுக்காக மறுநாளே என்னை இங்கே கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். கல்யாணி அக்காவுக்கு ரொம்ப நாளாகவே உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படியும் 40 வயசை தாண்டி இருக்கும். என்ன மாதிரியான பெண்களை பக்குவப்படுத்துறது தான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க என்னை பாசமாக தான் பார்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு கல்யாணி அக்கா இறந்தும் போயிட்டாங்க. அவங்களோட கையில் எனக்காக எழுதின கடிதமும் இருந்துச்சு. அதை என்கிட்ட கொடுக்க நானும் அதை படித்து பார்த்தேன். அதில் அவர் எப்படி காதலனால் ஏமாற்றப்பட்டு இங்கே வந்து விற்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் அந்த இஞ்சியோட ரகசியத்தையும் சொல்லி இருந்தாங்க. இஞ்சி சாப்பிட்றதுனால எந்த தொற்று நோயும் தொற்றாது அப்படின்றதும் குறிப்பிட்டிருந்தாங்க. அவருக்காக சேர்த்து வச்சுருந்த அந்த கொஞ்சம் பணத்தையும் எனக்காக கொடுக்க சொல்லியிருந்தாங்க. என்ன அவரோட சொந்த மகளாகவே நினச்சி அவங்க இந்த கடிதத்தை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க இல்லாததை நினச்சி 1 வாரம் நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். என்னோடய நிலைமையை பார்த்து என்னை யாரும் தொந்தரவும் செய்யலை. அவங்க இல்லாத மீதம் இருந்த இந்த 1 வருடமும் நரகமாக கழிஞ்சிச்சு. மொத்தம் 2 வருடம் கழிஞ்சதால் ஒரு நாள் என்னை அந்த முதலாளி பெண்மணி கூப்பிட்டாங்க. உன்னை வச்சு நான் ரொம்ப சம்பாதிச்சிட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ இங்கே இருக்கலாம், இல்லைன்னா வெளியில் போய் நீ பிழைச்சிக்கலாம். உனக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொகையை என்கிட்ட கொடுத்தாங்க. தவறான தொழில் செஞ்சாலும் அவங்க நியாயமாகவே நடந்துக்கிட்டாங்க. என்கிட்டையும் வாடிக்கையாளர்கள் கொடுத்துட்டு போன ஒரு சின்ன தொகையும் இருந்துச்சு. நானும் சந்தோஷமாக அவங்கள்ட்டருந்து விடைபெற்று மாமாவை பார்க்குறதுக்காக அங்கே போனேன். ஆனால் அவங்க அந்த வீட்டில் யாரும் இல்லை. அக்கம் பக்கத்தில் விசாரிக்க அவங்களுக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கெங்கேயோ வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு ஹோட்டலில் எனக்கு வேலை கிடச்சிச்சு. ஆனால் தனியாக இருக்கும் பெண் அப்படின்றதால எல்லாருமே என்னை உபயோகிக்க மட்டும்தான் முயற்சி செஞ்சாங்க. சொல்லப்போனால் நான் அங்கே இருந்ததை விட இங்கே தான் காமப்பேய்கள்கிட்ட அதிகமாக உலாவி கொண்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள செஞ்ச தொந்தரவை என்னால் தாங்கிக்கவே முடியல. நானும் பலமாக யோசித்து முன்னாடி இருந்த இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே செஞ்சிட்டேன். முதலாளியும் என்னை மகிழ்ச்சியோடு வரவேற்றாங்க. அப்புறம் எப்போதும் போல் அதே நரகம்தான். ஆனால் வெளியில் இருக்கிறத விட எனக்கு இது சொர்க்கமாகவே இருந்துச்சு. இப்படியே 5 வருஷம் கழிச்சிருச்சு. ஒரு நாள் இரவு ஒரு வாடிக்கையாளர் கூப்பிட்ருக்கிறதா சொல்ல நானும் ரூமில் போய் காத்துக்கிட்டு இருந்தேன். வந்தவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. காரணம் அது குமரேசன். அவரும் என்னை அடையாளம் பார்த்துட்டு அழுவவே ஆரம்பித்தார். உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டாரு. அவர் சொன்னது புரியாமல் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்புறம் அவரவே சொல்ல ஆரம்பித்தார். அன்னைக்கு நைட்டு நடந்ததை பற்றி சொன்னார். என்னோட அக்காவுக்கும் அந்த முரட்டாளுக்கும் இருக்கிற பழக்கம் எனக்கு முன்னாடியே தெரியும். பல தடவை நானும் மாமாவும் கண்டிச்சும் என் அக்கா திருந்தவே இல்லை. அதனால தான்
உன்னோட மாமா அடிக்கடி வீட்டில் இருக்காமல் வெளியில் போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு நீ இருக்கும்போதும் அவன் அப்படி நடந்தது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அக்கா கிட்ட நான் உன்னை இன்னும் கொஞ்ச நாள்லேயே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை சொன்ன அடுத்த நிமிஷமே என்கிட்ட கோவப்பட்டு கத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. நான் அங்கேருந்து கோவப்பட்டேன், வெளில போயிட்டேன். மறுநாளே திரும்ப நான் அங்கே போய் பார்க்கும்போது நீ வீட்டில் இல்லை. அக்கா கிட்ட கேட்க அவள் வேறு யாரு கூடயே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் முதல்ல நம்பவே இல்லை. சில காரணங்களையும் சில சாட்சிகளையும் தயார் செஞ்சு என்னை நம்ப வச்சாங்க. ஒரு கட்டத்தில் நானும் நம்பிட்டேன். அப்புறம் நானும் திருமணமும் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு வாய்ச்ச மனைவி உன்ன மாதிரி இல்லை. அவள் என்கிட்ட ரொம்ப கோபமாக தான் நடந்துக்கிட்டா. எங்களுக்கும் குழந்தையானதுக்கப்புறம் அவள் திருந்ததா தெரியல. அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டு தான் இருந்தா. அதுக்காக நான் இப்படி அடிக்கடி வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொன்னார். எனக்கு அவர் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு. தம்பியை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க மனசு இல்லாமல் தான் அத்தை என்னை கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றத காரணம் எனக்கு புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் குமரேசன் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்கிட்ட வந்துரு, நாம் புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி என் பக்கத்தில் வந்தார். அவர் சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல. மனசாலையும் உடலாலையும் பாதிப்படைஞ்சிருச்சு எனக்கு மட்டும்தான் தெரியும். நானும் கோபமாக இதுதான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, இதை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன், தயவு செஞ்சு என்னை தொந்தரவு செய்யாதீங்க, உங்களால் முடிஞ்சால் உங்கள் மனைவியை சமாதானப்படுத்தி புதுசாக வாழ்க்கையை அவளோட தொடங்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எதுக்காக வந்தாரோ அதை நிறைவேற்றாமலேயே அங்கேருந்து போயிட்டார். அவர் போனதும் நானும் அழுதுகிட்டே தான் இருந்தேன். 6 மாதத்துக்கு அப்புறம் கதிரவன் மூலமா நான் இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் மாமா என்னை பார்க்க வந்தார். என்னை பார்த்ததும் அவர் கதறி அழுதார். நானும் அவர்கிட்ட அழுதுகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் உனக்கு செய்த துரோகத்துக்கு உனதோட அத்தை பக்கவாதம் படுத்துக்கிட்டா, என்னாலும் அவளை கவனிக்க முடியல, ஏதோ ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் அனாதையாக கிடக்கிறா, இது அவளுக்கு கிடைச்ச சரியான தண்டனை தான். அத்தையும் இதே போல் ஒரு இடத்துல இருந்தால் நான் அழைச்சிக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற உண்மையே சொன்னார். ஒரு வகையில் உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் தான் காரணம், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கதறி அழுவினார். அதுக்கப்புறம் அம்மாவை பற்றி விசாரிக்க அவங்க கடந்த வருஷம்தான் இறந்து போனாங்க அப்படின்ற துயரமான செய்தியும் சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு நான் இங்கே இருக்க நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையை சொன்னேன். என்னை பற்றி வேறு யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். போகும்போது என்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்புனேன். அவர் வாங்க மறுத்தாலும் கட்டாயப்படுத்தி கொடுத்து தான் அனுப்புனேன். மாதத்துக்கு ஒரு தடவை என்னை பார்க்குறதுக்காக என் மாமா வந்துடுவார். நானும் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிவிடுவேன். அவரும் தவறாமல் மாதம் என்னை பார்க்குறதுக்கு வருவார். நானும் என்னால் முடிஞ்ச பணத்தை கொடுத்து அனுப்பிக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு இப்போது 35 வயசாகிடுச்சு. மாமாவும் சில மாதங்களாக என்னை தேடி வரவே இல்லை. நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் இதுக்கு மேலேயும் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. குமரேசனையும் அதுக்கப்புறம் இங்கே பார்க்க முடியல. என்னுடைய காலம் முடிஞ்சிட்டதால் இப்போது நான் தான் கல்யாணி அக்கா பார்த்த அதே வேலையை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கடைசியில் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்த எனது விதியை நினச்சி சில சமயம் அழுவது உண்டு. ஏன்னா அதை மட்டுமே என்னால் செய்ய முடியும். இந்த வாழ்க்கையில் இருந்து விடுதலையாக நினைக்கும் ஒரே விஷயம் மரணம்தான். அந்த மரணத்திற்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன், உடலில் பல வியாதிகளோடு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.